இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. என் உயிரை விட அதிகமா நேசிக்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ ப்ளீஸ் உங்களோட ப்ரேயர்ல என் ஹஸ்பண்டையும் சேர்த்துக்கோங்க. என் பேருக்கு மட்டும் பக்கத்தில ஃபரீத்ன்னு இல்லாம, என்னோட கூடவே இருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட இறைவன் கொடுத்ததுக்கு, அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட இருந்து, அவங்க லைஃப்ல ஆசைப்படுற எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹஸ்பண்டுக்கு விஷ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ போன வீடியோல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், என் பையனுக்கு பர்த்டே நல்ல மனசுள்ளவங்க எல்லாருமே விஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படியாவது என் பையனுக்கு விஷ் பண்ணுவீங்கன்னு. ஸோ ஒரு 2 பேர்கிட்ட தான் விஷ் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பா இந்த தடவ நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் என் ஹஸ்பண்டுக்காக விஷ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ரொம்ப நம்பிக்கையோட. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்த மெனு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு பீஃப் பிரியாணி அண்ட் வந்துட்டு தால்ச்சா, அப்புறம் ரவா கீர் தான் பண்ணியிருந்தேன். தால்ச்சா வைக்கிற ஐடியாலயே இல்ல. ஸோ காய்கறி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால, சரி வச்சு விட்டுறலாம் அப்படின்னு. இந்த தால்ச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். பாய் வீட்டு தால்ச்சா இது. அ மெயின் சைட் டிஷ்ஷே வந்துட்டு பிரியாணிக்கு இந்த தால்ச்சா தான். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் ரவா கீரோட ரெசிபியும், தால்ச்சா ரெசிபியும் நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோல நான் குடுக்குறேன் கண்டிப்பா. ஒரு பக்கம் பிரியாணியுமே நல்லா ரெடியாகி வந்துருச்சு. அதையுமே வச்சுட்டு, ஒரு பக்கம் முட்டையுமே வேக வச்சுட்டு, இந்த பக்கம் குக்கர்ல தான் நான் தால்ச்சா வச்சிருந்தேன். தால்ச்சா கூடவே நான் வந்துட்டு தால்ச்சா வைக்கிற ஐடியால இல்லையா, அதனால நான் எலும்பு இல்லாம, நான் ஒரு 4 பீஸ் மட்டும் பீஃப் எடுத்து பருப்பு கூட வேக வச்சுக்கிறேன். நீங்க இதே மெத்தட்லயே நீங்க சேம் வந்துட்டு வெஜ் தால்ச்சா கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராவே இருக்கும். அப்படி நீங்க இது எலும்புல வைக்கிறதால இருந்தாலும் வைக்கலாம். நீங்க எலும்பு வாங்கல, எலும்பு இல்ல அப்படின்னா கூட நீங்க மட்டன்ல செய்றீங்களா இருந்தானா, நீங்க ஒரு 4 பீஸ் மட்டன் போட்டு நீங்க பருப்பு கூட வேக வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் வைக்கலாம். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ரவாகிரியும், தால்ச்சாவையும். ஸோ அதுக்கப்புறம் நல்லா காய்கறி எல்லாம் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி, அதுக்கப்புறம் வேக வச்சிருந்த பருப்ப நான் சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்துட்டு புளியும் சேர்த்துட்டு 2 விசிலுக்கு நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா, டைம் இல்ல அப்படிங்கிறதுனால குக்கர்லேயே நான் வச்சுக்கிட்டேன். எல்லா காய்கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. மாங்காயெல்லாம் நல்லா கரைஞ்சு வந்துருந்துச்சு. மாங்காய் கரைஞ்சு வந்தாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பக்கம் வந்துட்டு ரவா கிரிமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேட் கேக் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்துட்டு அவன் கெட்டுப்போச்சு அப்படிங்கிறதுனால, கேக் பண்ணுறது இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் வந்துட்டு சாக்லேட் கேக் இல்லைன்னா ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு நான் நினச்சி வச்சுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பா அது வந்துட்டு நான் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணேன்னா, அந்த வீடியோவுமே நான் ஷேர் பண்றேன். லாஸ்ட்டா வந்துட்டு நல்லா பால்லாம் ஊத்தி ஏலக்காய்லாம் போட்டுட்டு, நட்ஸு சாரப்பருப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். லாஸ்ட்டா வந்துட்டு கொஞ்சம் நட்ஸுமே சேர்த்து கீல ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் சர்ப்ரைஸா அவங்களுக்கு நான் கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு லஞ்ச் வந்துட்டு எங்கள்ட்ட பீஃப் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, முட்டை, ரவா கீர் தான். இப்படி தான் இன்னைக்கு டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.